Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. Recently Hollywoodல ரிலீஸ் ஆன ரெண்டு த்ரில்லர் படத்தை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஒரு படம் சூப்பரா அட்டகாசமா செமையா இருந்துச்சு. இன்னொரு படம் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல இருந்து டிசப்பாயின்மென்ட் கொடுத்துருச்சுங்கிறது இந்த ரிவ்யூ பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தி கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட்ஸ் 2025ல ரிலீஸ் ஆன மூவி. தமிழ் டப்பிங் ஆன்லைன் அண்ட் வெப்சைட்ஸ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் திரும்ப ஒரு பேய் வீட்டுக்கு பேய் ஓட்ட போறாங்க. அந்த பேய்க்கும் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம், பேய் ஓட்டினாங்களா இல்லையா, உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணி ஃபிக்ஷனல் டிராமாவா ஒப்பேத்துறன்னு சொல்லி அனபெல் கேமியோவை கூட்டிட்டு வந்து கம்பி கட்ட ட்ரை பண்ணியிருந்தாலும் எதுவுமே அந்த அளவுக்கு ஜஸ்டிஃபைங்கா இம்ப்ரெசிவா இல்லாம போயிடுச்சு. இங்கிலீஷ் வெர்ஷன்லயே ஹாரர் டிராமா 10லன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு தான் இவங்க எடுத்து வச்சுட்டாங்க. படம் ரொம்ப சிம்பிளா, ஃபெமிலியரா, சப்ஜெக்டிவா, ப்ரெடிக்டபிளா, ஃபிளாட்டா போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் 20 மினிட்ஸ் மட்டும் தான் படத்துல நோட்டபிளா நீட்டா அட்டகாசமா இருந்துச்சு. ஓப்பனிங் 10 மினிட்ஸ் நல்லாவே கம்பி கட்டி இருந்தாலும் இன்டர்வல் பிளாக் ட்விஸ்ட் கூட பெருசா செல்ஃப் எடுக்கலன்னு நீங்களே யோசிப்பீங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வாட்சபிளா டீசென்ட்டா பண்ணியிருந்தாங்க. டெக்னிக்கலா செமையான ஒரு ஒர்க் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், விஎஃப்எக்ஸ், சிஜிஎஃப்ஸ்னு சொல்லி எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா இவங்க பண்ணியிருந்தாலும் ஜம்ப்ஸ்கேரி சீன்ஸ்ல இனிமே இவங்க ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாம். ஹாரர் டிராமா ஒட்டுமொத்தமா கைவிட்டு எமோஷன்ஸ்க்கும் ஃபேமிலி டிராமாக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனாலே ஹாரர் டிராமா பிரான்சைஸ் பேர் கெட்டு போயிடுச்சுன்னு யோசிக்கிற அளவுக்கு படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணி வச்சுட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். நன் அனபெலை விட இந்த படம் நல்லா இருந்தாலும் பெருசா பேசப்படாத அளவுக்கு காஞ்சூரிங்க இந்த படம் டச் பண்ணவே இல்லை. பிரான்சைஸ் பேரை காப்பாற்ற ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. தி காஞ்சூரிங் லாஸ்ட் ரைட் மூவிக்கு நான் தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6/10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தி லாஸ்ட் பஸ். 2025ல ஆப்பிள் டிவில இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய சர்வைவல் த்ரில்லர் டிராமா மஸ்ட் வாட்ச் மூவின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். படம் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு பார்த்தாலும் ஃபீலிங்ஸ் அந்த அளவுக்கு எமோஷன்ஸை திணிச்சு நிறைச்சு ஃபயரா எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. 2018ல கலிபோர்னியால நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க. ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா 2018ல ஒரு ஸ்கூல்ல ஒரு 22 பசங்களை பஸ்ல ஏத்திக்கிட்டு ஒரு டிரைவர் போறாரு. அதே பஸ்ல இருக்கக்கூடிய டீச்சரும் டிரைவரும் ஒன்னு சேர்ந்து அந்த பசங்களை அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படி காப்பாத்தினாங்க, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத படத்துல டென்ஷனை பில்ட் பண்ணி வார்ம்னஸோட எடுத்து பிரசென்ட் பண்ணது செம்மையா இருந்துச்சு. வாவ் ஃபேக்டரை தெரிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல உயிரை கொடுத்து நடிச்சு எமோஷன்ஸோட பூந்து விளையாண்டுருக்காங்க. சர்வைவல் த்ரில்லர் டிராமாவை ஸ்லோபன் த்ரில்லர் டிராமாவை கன்வெர்ட் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி சீட்டர் த்ரில்லர் ஃபீலை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான படம் தான் இது. ஏன்னா அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய டென்ஷனை கன்வெர்ட் பண்ணி கேரக்டரோட பிஹேவியரை நேச்சரா மாத்தி ராவா ரியலிஸ்டிக்கா ஒரு படத்தை இந்த அளவுக்கு நீட்டா பிரசென்ட் பண்ண முடியுமாங்கிற கேள்விக்கு தான் நல்ல சாட்டிஸ்ஃபைங்கான கிளைமேக்ஸ் கொடுத்து ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணி ஃபீல் பண்ண வச்ச சூப்பரான படம் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன், சஜஸ்ட் பண்றேன். மஸ்ட் வாட்ச் மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. தி லாஸ்ட் பஸ் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 7.5/10. இந்த 2 மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.